சத்தியம் சத்தியமே நம்ம ஜாதிக்கார பையனையே கட்டுவோம் சத்தியமே. இனிமே ஆத்தங்கர மரமே அத்தை மகனே பாடலாம் முடியாது, பாடின வச்சு சொருவிடுவானுங்க. ஆமா, இன்னும் முறை பொண்ணு மாமா வீட்டு பொண்ணு இப்படிலாம் படம் எடுக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோப்பா. படம் எடுக்க முன்னாடி ஃபர்ஸ்ட் பிஜேபி வீட்டுக்கு அனுப்புங்க, அப்பதான் படம் எடுக்க முடியும். ஒரே சட்டம், ஒரே இந்தியா, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே மோடி, ஒரே ஊழல், ஒரே நாசம், சர்வ நாசம். அதாவது அழகா பாஜக ஒரு மீன் போடுவாங்க, என்னன்னு பாஜக வந்து ஒரு ஜெட்டி எடுத்து எல்லாத்துக்கும் மாட்டி விடுதுன்னு. எல்லாத்துக்கும் ஒரே ஜெட்டி, எல்லாத்துக்கும் ஒரே ஜெட்டி, ஒரே நாடு ஒரே ஜெட்டிங்க. ஒருத்த குண்டா இருப்பான், ஒருத்த ஒல்லியா இருப்பான், அவனுக்கு ஏத்த மாதிரி ஜெட்டி சைஸ் மாறும். அதெல்லாம் கிடையாது, ஒரே ஜெட்டி தான். சரி, அங்க இருக்கிற பிள்ளையாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கணபதி பாப்பா மௌரியா அன்னைக்கு வந்து நமக்கு லீவ் கொடுப்பானுங்க. இதே நம்ம முருகனுக்கு ஏதாவது விசேஷம்னா அங்க லீவ் கொடுப்பானா, அங்க ஏதாவது கொண்டாடுவானா? அவங்களுக்கு ஓட்டு வேணும்னா நம்ம எல்லாம் இந்துக்கள், அவங்களுக்கு கோயில் கட்டி அதுக்கு பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னா அவளை கூப்பிட்டு வந்து பூஜை பண்ணுவாரு. அது பூஜை பண்ணதுக்கு அப்புறம் நீ தொடக்கூடாது, நீ இந்துவா இருந்தாலும் நீ வெளியில நாயே அப்படின்னு வெளியில நிப்பாட்டி வச்சிருவாங்க. மக்கள் அப்படிதான் நடத்துறாங்க. நான் தப்பா சொல்லல, வார்த்தைகள் வந்து கஷ்டமா இருக்குது, ஆனா அப்படிதான் நடத்துறாங்க. யதார்த்தம் அப்படிதான் இருக்குது. வார்த்தை காலம் தான் சொல்லணும்னு அவசியம் இல்ல, அவங்க செயல்பாடுகள் அப்படிதான் இருக்குது. சோ இவனு வந்து இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வந்து நம்மளதான் அடிக்க போறானுவ, நம்ம இந்து மக்களை தான். சத்தியம் சத்தியமே நம்ம ஜாதிக்கார பையனையே கட்டுவோம் சத்தியமே. நீ சிரிக்கிற? நாமெல்லாம் பையங்கயா, உன்னதான் கட்டணுமா? பையனை கட்டணும் நானு. சரி ரைட், பரவாயில்ல. பாட்டு கேகேசி பாலு சாரி ப்ரோஸ், கோவப்படாதீங்க, கமெண்ட்ல வையாதீங்க, உக்கரமாயிருவாங்க, ஜாக்கிரதையா பேசு. அந்த கேகேசி பாலு சத்தியவங்கனார் ஞாபகம் இருக்குங்களா? இந்த வள்ளி கும்மி ஆடிட்டு இருக்கும் போது அந்த பிள்ளைகள் பாவம் அது பாட்டுக்கு ஜாலி ஆடிட்டு இருந்த பிள்ளைகளை பிடிச்சிட்டு ஏமா அங்க வா எல்லாரும் சத்தியம் பண்ணு, நம்ம ஜாதி பிள்ளைல தான், நம்ம ஜாதி பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னது. பயலுள்கிட்ட கேட்கல, பொண்ணுகிட்ட தான் கேட்டேன். ஞாபகம் இருக்கு என்ன? ஏன்னா பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, ஏதோ கடைசியா அத்தை பொண்ணு ஓடிட்டு இருந்தாங்க. யார தூக்கிட்டு செய்வானுவ? பாஜக ஆதரவாளர்கள் தான். பாஜக என்ன சட்டம் போட்டுருக்கு தெரியுமா? என்ன சட்டம் போட்டுருக்கு? ஜார்க்கண்ட் எங்க அது? உத்தரகாண்ட்ல ஜார்க்கண்ட்ல சோரனை பிடிச்சி உள்ள தூக்கி வச்சிட்டாங்க. உத்தரகாண்ட்ல என்ன பண்றாங்க, மாமா பொண்ணு அத்தை மாவா இதெல்லாம் நீ வந்து கல்யாணம் முடிக்க கூடாது, கல்யாணம் முடிச்சா அது தப்பு, அது வந்து குற்றம் அப்படின்னு பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தாங்க. பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்களா? ஜாலியா இருக்கா? பொது சிவில் சட்டம்னா என்னன்னு சொல்லு. பொது சிவில் சட்டம்னா மொத்த இந்தியாவுக்கும் ஒரே மாதிரி சட்டம், ஒரே சட்டம் தான். ஆமா, அததான் கொண்டு வரதுக்கு பிஜேபி குட்டிகரன் அடிச்சிட்டு இருக்குது. அதாவது ஒரே சட்டம், ஒரே இந்தியா, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே மோடி, ஒரே ஊழல், ஒரே நாசம், சர்வ நாசம். ஒரே ஜாதி மட்டும் சொல்ல மாட்டாங்க, அது சொல்ல மாட்டானுங்க, சொன்னா வாயில புண்ணு வந்துடும். சரி ரைட். ஆனா இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும்னு நம்ம லோக்கல் சங்கிகள் தமிழ்நாட்டுல இந்த கலாச்சார காவலர் சங்கிகள் தான் குதிச்சுட்டு இருந்தாங்க தெரியுமா? அதான் சொல்லுதான், இனிமே ஆத்தங்கர மரமே அத்தை மகனே பாடலாம் முடியாது, பாடின வச்சு சொருவிடுவானுங்க. இன்னும் நம்ம கலாச்சாரமே நம்ம பண்பாடுகள் என்ன ஆகுறது? கலாச்சாரம் வேற, அவங்க ஜார்க்கண்ட் கலாச்சாரம் வேற, உத்தரகாண்ட் கலாச்சாரம் வேற, காஷ்மீர்ல கலாச்சாரம் வேற, குஜராத்ல கலாச்சாரம் வேற, நார்த் ஈஸ்ட்ல கலாச்சாரம் வேற. இதுதானே இது இந்தியா ஒன்றியம் நம்ம எதுக்கு சொல்லுதோம், யூனியன் எதுக்கு சொல்றோம்? இதனாலதான் சொல்லுதோம். ஒரே நாடு ஒரே மொழியில இங்க கிடையாது, வேற வேற இருக்கும். நாளைக்கு இன்னும் சொல்லுவானுங்க இந்தி பொது சிவில் சட்டத்துப்படி இந்தியா எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொன்னா அப்படி இருக்கும். இப்போ நம்ம மாமன் பிள்ளை கல்யாணம் முடிப்போம், சரியா, அத்தை மாவன் அப்படின்னு கல்யாணம் முடிப்பாங்க. அதுக்கு வேற வேற காரணம் இருக்குங்க. நம்ம ஊர்ல ஒரு பழக்கம், அது பழக்கம்னு மட்டும் சொல்ல முடியாது. அது அப்படி சொத்தை கைப்பற்றிருக்கும், அப்படி ஜாதி கட்டமைப்பு வச்சுக்கும். அது உண்மைதான், இல்லன்னு சொல்ல வரல. அத பொது சிவில் சட்டம் மூலமா நீ கிழிக்கணும்னு அவசியம் இல்ல. அது மூலமா என்ன கிழிக்க தேவையில்லை, அது மூலமா பாஜக எதிர்ப்புக்கு நம்ம மக்களே குதிச்சிருவாங்க. எங்க ஊர்ல வந்து இப்ப வந்து சொன்ன மாமன் பொண்ணை கல்யாணம் பிடிக்காருன்னா மாமன் பையன் கம்பெடுத்து வந்துருவான். என் பொண்ணு அவளை சின்ன வயசுல இருந்து பொத்தி பொத்தி வளர்க்குறா, அந்த பிள்ளை வரைச்சிடும் மாமாய். சரிதானே? அதாவது தமிழ்நாட்டுல ரொம்பவே புனிதப்படுத்தப்பட்ட உறவு அம்மா அப்பா நாட்டி மாமா பொண்ணு உறவு தான். ஆமா ஆமா, என்னெல்லாமோ சொல்லுவாங்க, அதுக்கு கட்டு சீர்கட்டு அது இதுலாம் சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் ஒரு மாதிரி உருட்டி எடுத்து ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாக்கி வச்சு கேரண்டியா ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு உருவாக்கி வச்சிருந்தா, கேரண்டியா ஒரு பையன் இருக்கான், அவன் நல்லா வேலைக்கு போகணும் அப்படின்லாம் கூட யோசிக்காம சின்ன வயசுல முடிச்சு போட்டு வைக்கிற இந்த பழக்கத்தை டபக்குன்னு சொல்லிட்டானுங்க பாஜக காரங்க பொது சிவில் சட்டம்னு. சரி, நம்ம இந்த கலாச்சார காவலர் என்ன பண்ணுவாங்க? கலாச்சார காவலுக்கு கொஞ்சம் சிக்கலான நிலைமை என்னன்னா, எதிர்த்து அடிக்க முடியாது, ஏன்னா இது பாஜக கொண்டு வந்தது. சரி, ஆதரிச்சும் பேச முடியாது, ஏன்னா மொத்த குடியும் பேருக்கெல்லாம் ஆல்ரெடி கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. ஏற்கனவே அங்க பொங்குல வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்குது. நமக்குள்ள வழக்க வழக்கத்தை நாமளே எதிர்த்த மாதிரி ஆயிரும். அதெல்லாம் பாஜக எதிர்த்தா பாஜக எதிர்க்கிறோமா? முடியாது. ஐயா மோடிஜி நமக்கு என்னெல்லாமோ பண்ணிட்டு ராமர் கோயில் கட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது
ராமர் வச்சு என்னடா நடக்கும் அப்படின்னா அது உங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த பொது சட்டத்தை கொண்டு வந்தா இஸ்லாமியர்கள் தான் ஆபத்து, இஸ்லாமியர்களுக்கு ஆபத்து, அதுக்காக தான் கொண்டு வராங்க. இஸ்லாமியர்களுக்கு இல்ல, இஸ்லாமியர்களுக்கு முக்கியமா இந்துக்களுக்கு தான், இந்துக்களுக்கு குறிப்பா தென்னிந்தியாவுக்கு ஆபத்து போல. ஆமா, இப்போ நம்ம ஊர்ல வந்து தைப்பூசம் கொண்டாடுவாங்க, அவனை கொண்டாடுவாங்களா? அவங்க தைப்பூசம் அப்படின்னு என்னன்னு கேட்பானுங்க. கேட்டா பிள்ளையாருக்கு முக்கு செலவு உண்டு. ஆமா, முருகனுக்கு அங்க ஒரு முக்குலயாவது செலவு உண்டா? கும்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற பிள்ளையாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கணபதி பாப்பா மௌரியா அன்னைக்கு வந்து நமக்கு லீவ் கொடுப்பானுங்க. சரியா? இதே நம்ம முருகனுக்கு ஏதாவது விசேஷம்னா அங்க லீவ் கொடுப்பானா? அங்க ஏதாவது கொண்டாடுவானா? அப்போ இவன் அந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வரும்போது முதல் அடியே யாருக்குன்னு தான் இங்க இருக்கிற இந்து மக்களுக்கு தான். இன்னொன்னு ரிசர்வேஷன் பாத்துக்கோங்க. நம்ம ஊர்ல 69% ரிசர்வேஷன், அந்த ஊர்ல 50% மேல கொடுக்க கூடாது, முடிஞ்ச அதை குறைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு பொது சிவில் சட்டம் கொண்டு வந்து எல்லா ஊர்லயும் 50% தானா 19% எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துட்டு இருக்கோம் பாரு. எக்ஸ்ட்ரா மீன்ஸ் அந்த உரிமைக்கு இவனை ஆப்படிச்சிருவோம். பொது சிவில் சட்டம் தான் இந்த அனுமதிக்கு போறதுல இல்ல, இந்த உரிமைகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாரு இந்துக்கள் தான். என்ன இந்துக்கள் தானே அவங்க? ஆனா ஒரு 3% இருப்பாங்களா முஸ்லிம்ஸ், அவ்வளவுதான் இருப்பாங்க. அப்போ இந்த பொது சிவில் சட்டம்னு கொண்டு வந்து யாருக்கு ஆப்படிக்கிறான்னா நமக்கு தான் ஆப்படிக்கான். இந்துக்களுக்கு எதிரான கட்சி பாஜகங்கிறப்ப இந்துக்கள் இது இன்னைக்கு தான் உனக்கு தெரியுமா? இன்னைக்கு தான் சூரிய விடியுதுன்னு நினைக்கியா? இல்ல இன்னைக்கு தான் பாட்சப்படம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கியா? இது என்னைக்குமே அப்படிதான். பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிரான கட்சி பாஜக. பெரும்பான்மை இந்துக்களுக்கு மக்களுக்கு இவங்க இந்துக்களே கிடையாது. இவங்க வந்து அவசியத்துக்கு இந்துக்கள் வச்சுப்பானுங்க. அவங்களுக்கு ஓட்டு வேணும்னா நம்ம எல்லாம் இந்துக்கள், அவங்களுக்கு கோயில் கட்டி அதுக்கு பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னா அந்த நேரம் வந்து அவளை கூப்பிட்டு வந்து பூஜை பண்ணுவாரு. அது பூஜை பண்ணதுக்கு அப்புறம் நீ தொடக்கூடாது, நீ இந்துவா இருந்தாலும் நீ வெளியில நாய அப்படின்னு வெளியில நிப்பாட்டி வச்சிருவாங்க. மக்கள் அப்படிதான் நடத்துறாங்க. நான் தப்பா சொல்லல, வார்த்தைகள் வந்து கஷ்டமா இருக்குது, ஆனா அப்படிதான் நடத்துறாங்க. யதார்த்தம் அப்படிதான் இருக்குது. வார்த்தை காலம் தான் சொல்லணும்னு அவசியம் இல்ல, அவங்க செயல்பாடுகள் அப்படிதான் இருக்குது. சோ இவனு வந்து இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வந்து நம்மளதான் அடிக்க போறானு, நம்ம இந்து மக்களை தான், இந்து மக்களை, பெரும்பான்மை இந்து மக்களை, குறிப்பா தமிழர்களை. இந்த அத்தை பொண்ணு மாமனு கல்யாணம் பண்ணி கூடாதுன்னா முதல்ல அப்பயா இருக்கு தமிழர்களுக்கு தான். தமிழர்கள், தெலுங்கர்கள், கன்னடம் எல்லாரும் கல்யாணம் பண்றாங்க. குறிப்பா ஒரு பரவலான பழக்கம், எல்லா ஜாதியிலயும் அப்படி கல்யாணம் பண்ணிக்கூடிய பழக்கம் இருக்குது இங்க. ஆமா, ஒரே பாஜக. நல்ல வேலை மோடி எதுவும் முஸ்லீமா மாறல, எல்லாத்தையும் பர்கா போட சொல்லிடுவாரு. ஆனாலும் அப்புறம் எப்படி அப்படிலாம் பேசாதே. அப்ப மோடி ஒரு அவார்டா இருந்தாலும் பூணல் போட்டு விட்டுருவாரா? அதெல்லாம் பண்ண மாட்டாரு. அதெல்லாம் பண்ண மாட்டாரு. அப்படிலாம் பண்ணிட்டா அவங்களுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. நாங்க மட்டும் தான் 3 பேர் இருக்கோம், எங்களுக்கு வந்து எந்த பாதிப்பு கிடையாது. அது அவங்க வெஜ் சாப்பிடுறாங்க, நம்மளும் வெஜ் சாப்பிடணும். ஹிந்தி படிக்கிறேன், நாளைக்கு அதே கூட சொல்லுவானுங்க. இப்பவே நிறைய ஸ்கூல்ல பிள்ளைகள் வந்து மட்டன் சிக்கன் 8 வரக்கூடாதுன்னு தடை. அது போக கொண்டு போனாலும் கிண்டல் பண்ணி சாகுறாங்க. கர்நாடகால கவர்மெண்ட் முட்டை போடுறதுக்கு பாஜக முட்டை நிப்பாட்டிச்சு தெரியுமில்ல. இப்படி இருக்கும்போது பொது சிவில் சட்டம்ங்கறத நீ எப்படி இந்தியா முழுக்க கொண்டு வரலாம்? இது நாம யோசிக்கணும். ஆமா, கரெக்ட் தானே? கரெக்ட் தான். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு நடைமுறை இருக்கு. அந்த மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி சட்டமுறைகள் இருக்க முடியுங்க. ஆமா, இன்னும் முறை பொண்ணு, மாமா வீட்டு பொண்ணு, இப்படிலாம் படம் எடுக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோப்பா. படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிஜேபி வீட்டுக்கு அனுப்புங்க, அப்பதான் படம் எடுக்க முடியும். அதாவது அழகா பாஜக ஒரு மீம் போடுவாங்க, என்னன்னு பாஜக வந்து ஒரு ஜெட்டி எடுத்து எல்லாத்துக்கும் மாட்டி விடுதுன்னு. எல்லாத்துக்கும் ஒரே ஜெட்டி, எல்லாத்துக்கும் ஒரே ஜெட்டி, ஒரே நாடு ஒரே ஜெட்டிங்க. ஒருத்த குண்டா இருப்பான், ஒருத்த ஒல்லியா இருப்பான், அவனுக்கு ஏத்த மாதிரி ஜெட்டி சைஸ் மாறும். அதெல்லாம் கிடையாது, ஒரே ஜெட்டி தான். அந்த மாதிரிதான் இந்த பொது சிவில் சட்டம். இதை விட வேற எக்ஸாம்பிளே இல்ல. இந்த எக்ஸாம்பிள புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த பொது சிவில் சட்டம் இவங்க கொண்டு வரத இது ஒரு சின்ன விஷயத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். மொத்தம் பொது சிவில் சட்டங்கிறது இந்திய மக்களுக்கு எதிரான ஒண்ணு. நான் சொல்லிடுறேங்க, என் ஜட்டி என் உரிமை, என் மாநிலம் என் உரிமை, இதுதான். ஆமா, அத பாஜக புரிஞ்சுக்கணும். சரி, அந்த வகையில இனிமே பொது சிவில் சட்டத்தை ஆதரிக்கக்கூடிய சங்கிகளும் புரிஞ்சுக்கணும். ஆமா, பொதுமக்களும் புரிஞ்சுக்கணும். இது நமக்கு எதிரான சட்டம், இதோ இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது. நமக்கு பிரச்சனையான உட்காந்துன்னு வச்சுக்கவே நமக்கு தான் பிடிக்கும். முதல்ல வந்து உனக்கு ஆப்பிடிச்சுதான் போய் அதனால பொது சிவில் சட்டம் கொண்டு வராங்கப்பா. இனி உத்தரவுல இறங்கி படுத்துட்டாங்க. இனி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கா ஒரு எப்பயும் பாஜக என்ன பண்ணுவான், ஒரு ஸ்டேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அடுத்து படிப்படியா மூவ் ஆகுவான். அதுதான் வழக்கம். ஆமா, எல்லாம் நூல் விட்டு பாப்பாரு. ஆமா, நூல் நூல் விட்டு படிப்படியா வருவாரு. அந்த நூல் எப்பனாலும் தமிழ்நாட்டு நீட்டு மாதிரி இங்க வந்து அமல்படுத்துறதுக்கு ரொம்ப நாள் கிடையாது. திணிச்சாங்களோ பொது சிவில் சட்டத்தோட அங்கம் தான் நீட்டு. ஆமா, நீட்டு. சோ அதெல்லாம் நம்ம புரிஞ்சு நம்ம நடந்துகிட்டா நம்ம சுய உரிமையை நம்ம காப்பாத்திக்கலாம், நம்ம மாநில சுயாட்சி நம்ம காப்பாத்திக்கலாம். அந்த வகையில பொது சிவில் சட்டங்கிறது இந்திய மக்களுக்கு எதிரான ஒண்ணு. அது மூலமா அதை அமல்படுத்துற பாஜகவும் இந்திய மக்களுக்கு எதிரான ஒண்ணு அப்படிங்கறத மக்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்க. 2024 தேர்தல்ல பாஜக காப்பிடிச்சிடலாம். இல்லன்னா அடுத்த வருஷம் அவன் சொல்ற ஜட்டி தான் நம்ம போட்டாகணும். அத மக்கள் புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போட்டாகணும். உங்களுக்கு என்ன கலர் ஜட்டி வேணுங்கிறது கூட அவனே தீர்மானிப்பான். அவன் என்ன கலர் கொடுக்குறானோ வந்தே பாரத் ட்ரெயின் மாதிரி ஒரு காரணம் கொடுத்துட்டுவான். வந்தே பாரத் சத்தியமே. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா சத்தியமே
நாம ஆப்படிக்கும் போது பார்த்தாக்கா சத்தியமே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.